ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் அதிகமாக நீ வறுமையை மட்டுமே பார்த்திருக்கிறாய். சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நீ பார்க்கவில்லை. வறுமை என்ற விஷயத்தை மட்டும்தான் நீ பார்த்திருக்கிறாய். சிறு வயதில் படிக்கும் காலத்தில் உனக்கு தோன்றியது, நம் எப்படியாவது பெரிய ஒரு நபராகி நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து விடுவோம் என்று. ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமலேயே போனது. உனக்கு இன்று வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. நம்மால் எதையும் சாதிக்க முடியவில்லை. அடுத்தவன் சாதிக்கிறான், அவனுக்கெல்லாம் உதவி செய்யும் நிலைமையை கொடுத்த இந்த தெய்வம் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க ஒன்றுமே தரவில்லை என்று கூட இருப்பவர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், நீ என்ன அவ்வளவு அதிகமாகவா சம்பாதிக்கிறாய் என்று. அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் யாரும் மதிக்க கூடவில்லை என்ற வருத்தம் உனக்கு கடல் அலை தாண்டி மிக பெரியதாக இருக்கிறது. கடல் என்பது மிக பெரியது. அதைவிட பெரியதாக இருக்கிறது உன்னுடைய கஷ்டமும் மனவேதனையும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்தால் மாறும். அந்த சூட்சுமம் தான் இன்னும் உனக்கு புரியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் மாறும். இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல. சில பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? சில பேருக்கு சுலபமாக கிடைக்கும் எல்லாம். சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது எந்த விஷயம் செய்தாலும் அவர்களுக்கு நல்லது நடக்காது. இதில் இரண்டாவது தான் நீ. உனக்கு சூட்சமமான சில விஷயங்கள் இருக்கிறது. சூட்சமமான விஷயங்களை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுதான் உனக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருப்பதினால் உனக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது உனக்கு தேவை, எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரத்திற்கு வந்து உன்னிடம் நான் பேசுகிறேன் என்றால் உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தையும் முழுமையாகவே நான் அறிந்து விடுவேன். எந்த ஒரு விஷயமும் எனக்கு எந்த ஒரு இடத்திலும் எனக்கு எந்த பிரச்சனையும் அல்ல. நான் எதையும் உன்னிடமிருந்து மறைப்பதெல்லாம் கிடையாது. இதை சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது என்று எனக்கு எந்த கவலையும் கிடையாது. வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ குறிக்கோளாக வைத்திருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சீக்கிரமாக நடக்கும். அது மட்டுமல்லாமல் சில நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து உன்னை கலங்க வைத்தது. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து உன்னை கலங்க வைத்து கொண்டுதான் இருக்கிறது. நீயே என்னிடமே சொல்கிறாய் பத்தியா? நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து கேட்கிறாய் பத்தியா? அனைத்து கேள்விகளும் சீக்கிரத்தில் பதில் கிடைக்கும். நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்தால்தான் அந்த விஷயம் என்னவென்பதை நான் சீக்கிரமாக உனக்கு சொல்வேன். ஏன் இப்பொழுதே சொல்கிறேன், கால தாமதம் ஆக்க வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது மட்டும் நான் காப்பாற்றவில்லை என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து வரும் காலகட்டங்கள் மோசமாகி விடுமோ என்று எனக்கே பயம். ஏன் தெரியுமா? உன்னுடைய மனநிலைமை அப்படிதான் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் தேவையே இல்லாமல் தவறாக யோசிக்கிறாய். நீ தவறாக யோசிக்கக்கூடாது. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது. உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது ஒரு தவறு நீ செய்துவிட்டாய், ஆனால் பிற்காலத்தில் நீ எப்படியெல்லாம் வாழப்போகிறாய் என்பதே உனக்கு தெரியாமல் போய்விடும். அவசரம் மட்டும் எதிரும் படாதே. இந்த ஒரு காலகட்டம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. சொல்லப்போனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் 5 வருஷத்திற்கு மேலிருந்தே நீ கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். சொல்லப்போனால் படிக்கும் காலத்தில் அப்பா அம்மா எப்படியோ காப்பாற்றி விடுவார்கள். அப்பொழுது எண்ணம் இருந்தது மேலே வந்து விடுவோம் என்று. ஆனாலும் இன்று வரைக்கும் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாய். ஆனால் நீ தூங்கி எழுந்த உடனேயே நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பார். நிச்சயமாக மிகப்பெரிய வறுமையானது நீங்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா தங்கமே? நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன், சொல்லிவிடுகிறேன். இதை ரகசியமாக வைத்துக்கொள். 1000 பேர் 1000மாக பேசுவார்கள். இது அப்படி, இவள் இப்படி என்று ஏதேதோ பேசுவார்கள். அவர்களை பற்றி எல்லாம் கவலைப்படவும் வேண்டாம். அவர்களை பற்றி நீ சிந்திக்கவும் வேண்டாம்.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக அழகான பிள்ளை. உனக்கு எந்த ஒரு துரோகமும் வராமல், எந்த ஒரு கெட்ட விஷயமும் இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் முற்றிலும் துணையாகவே இருப்பேன். புரிகிறதா? நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுகிறது. நீ நிறைய முறை என்னிடம் வந்து, இவ்வளவு வறுமையில் இருக்கிறேன், என்னை நீங்கள் ஏன் இன்னும் கைப்பிடித்து தூக்கவே இல்லை என்று நீ கேட்கிறாய். நான் கைப்பிடித்து தூக்கும் நிலைமைக்கு நீ இன்னும் வரவில்லை. அதனால்தான் நான் அப்பொழுது அப்படி இருந்தேன். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ யாருடைய பிள்ளை? முதல் அதை சொல் பார்க்கலாம். நீ யாருடைய பிள்ளை? இந்த சாயுடைய பிள்ளை. சாய் என்பவன் நீ இந்த உலகத்திற்கு யார்? ஒரு நல்ல அப்பா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே செய்து காட்டுவேன். எந்த ஒரு நிலையிலும் கவலை என்பது மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் இருக்க வேண்டாம். நன்றாக சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். என்னுடைய அழகான தங்கத்திற்கு ஒரு விஷயம். காலை எழுந்திருக்கும் பொழுது, காலை எழுந்த உடனேயே முதலில் உங்களுடைய உள்ளாங்கையை பார்க்க வேண்டும். எதற்கு என்றால், அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்களுடைய கையால் தான் எல்லா வேலையும் செய்ய போகிறீர்கள். முதலில் அந்த கைக்கு மரியாதை தான் செய்ய வேண்டும். அதனால் முதலில் கையை தான் நீங்கள், அதாவது உள்ளங்கையை தான் எழுந்தவுடன் பார்க்க வேண்டும். யாருடைய முகத்தையும் எழுந்தவுடன் பார்க்கக்கூடாது. உங்களை தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய கையை பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் தான் உழைக்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த நாள் முழுவதும் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் தான் பார்க்க போகிறீர்கள். அதனால் உங்களை தான் நீங்கள், உங்களுடைய கையை தான் நீங்கள் முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்க்க வேண்டியது, அதாவது நான் சொன்ன ஒரு 3 விதத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனையானது நிச்சயமாகவே தீரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதற்கு பிறகு அடுத்தது, எழுந்த உடனேயே உன்னுடைய இஷ்டமான தெய்வத்தினுடைய படத்தை பார்க்கலாம். யாரையும் பார்க்கக்கூடாது. அதை தான் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கண் முழித்த உடனேயே உன்னுடைய உள்ளாங்கையை பார்த்துவிட்டு உன்னுடைய இஷ்டமான தெய்வத்தின் படத்தை பார்க்கலாம். முதலில் உன் உள்ளாங்கையை பார். அதற்கு பிறகு உன் பக்கத்தில் வைத்திருக்கும் ஏதாவது உன்னுடைய இஷ்டமான தெய்வத்தின் முகத்தை நினைப்பார். நிச்சயமாக இது இரண்டில் நீ ஏதாவது ஒன்று செய்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்லை என்றால் சூரியனுடைய ஒளியை நீ பார். எப்படி என்றால், இது இரண்டையுமே நான் பார்க்க மறந்துவிட்டேன் சாயி, நான் என்ன செய்வது? நீங்கள் சொன்னதையே நான் விட்டுவிட்டேன் அப்படி என்கின்ற பொழுது, கண் விழித்தவுடன் நீ உள்ளங்கையையும் பார்க்காமல் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்தையும் பார்க்காமல் எழுந்து விட்டாய், உன்னுடைய வேலையை செய்து விட்டாய் என்றால் பரவாயில்லை. நேரடியாக போய் அந்த சூரியனை பார்த்து கையெடுத்து வணங்கி, உனக்கு இன்றைய நாள் எப்படி நடக்க வேண்டுமோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டுமோ அந்த விஷயத்தை எல்லாம் அந்த சூரியனிடம் சொல்லிவிட்டு வா. கண்டிப்பாக உனக்கு அது நடக்கும். ஏதாவது ஒன்றை இதில் நீ செய்ய வேண்டும். ஆனால் நிச்சயமாக நீ தினமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உன் உள்ளங்கையை பார்த்து நீ எந்திரிப்பது. இதை நீ விட்டுவிட்டால் தான் அடுத்தது சூரியனை பார்த்து வணங்க வேண்டும். இல்லை, நான் 3ஐயுமே சேர்த்து செய்கிறேன் என்றால் அதைவிட சிறப்பு எதுவும் கிடையாது. 3ஐயும் கூட சேர்த்து செய்யலாம். உள்ளாங்கையை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தெய்வ படத்தை பார்த்துவிட்டு, உன் இஷ்டமான தெய்வ படமோ இல்லை உன்னுடைய குலதெய்வ படத்தையோ பார்த்துவிட்டு எழுந்து நேரடியாக உன்னுடைய முகத்தை கழுவிவிட்டு, சூரியன் உதித்திருக்கும் அந்த சூரியன் பார்த்து உன் மனதில் இருப்பதை நீ வணங்கினால், நிச்சயமாக சத்தியமாக ஆணித்தரமாக நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லுவேன், நீ இதை 3ஐயுமே செய்தால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி எங்கேயோ போகும் என்பதை நீ மறக்கவே வேண்டாம். சூரியனை பார்த்து கையெடுத்து வணங்கி, எனக்கு, அதாவது உன்னுடைய ஆசைகள் இருக்கட்டும். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பது தெய்வங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இன்றைய நாள், விடிந்திருக்கும் இன்றைய நாளில் உனக்கு என்னென்ன வேண்டுமோ, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், வேலையில் திருப்திகரமாக நடக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வேண்டும், சொத்து சொக பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு இன்று ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ நம்பிக்கையோடு இதை 3ஐயும் செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்வில்
அசைக்கவே முடியாத, யாருமே உன்னுடைய வாழ்க்கையை அசைக்கவே முடியாத ஒரு இடத்திற்கு நீ நிச்சயமாக போவது உறுதி, உறுதி, உறுதிதான். இந்த சாயிக்கு எல்லாமே தெரியும். புரிகிறதா? சூட்சமமான வழிகளை சொல்ல தெய்வங்கள் நேரடியாக வந்து நின்று இதை சொல்லும் என்பதை நினைக்காதீர்கள். அசிரியான வார்த்தைகளை தான் உங்கள் காதுக்கு சொல்லும். நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திகைத்து போய் நிற்கிறாய். அடுத்த கட்டம் என்னவென்பது தெரியாமல் நீ உறைந்து போய் இருக்கும் பொழுது உனக்கு கை தூக்கி விடுவதற்கு இங்கு நான் வந்தேன். நிச்சயமாக இதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ போய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரம்மாண்டமான இடத்தில் இருப்பாய். இதை நீ செய்து வரும் பொழுது நீ ஒன்று தெரிந்து கொள். ஏன் நாளையே செய்கிறாய் என்று வைத்துக்கொள். ஏன் இப்பொழுது சில விஷயத்தை நீ தவற விட்டு விட்டாய், இதை ஏன் நீ செய்கிறாய் என்று வைத்துக்கொள். நாளை விடிந்தவுடன் இந்த 3 விஷயத்தையும் நீ செய்துவிட்டு நீ பார்த்தாய், இரவுக்குள் உனக்கு ஒரு மாற்றம் கிடைத்திருக்கும். இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமுமே தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் தேவையல்ல. செய்து பார்த்துவிட்டு என்னிடம் வந்து சொல், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் மாறி இருக்கிறது என்பது. எல்லாமே எனக்கு தெரியும். தைரியமாக இரு. வாழ்க்கையை நானே மாற்றுகிறேன், சந்தோஷப்படுத்துகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருக்கிறேன்.